ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல ஆட்டுக்கடாக்கள் மூலமாக அல்ல, காளையின் இரத்தத்தினால, வெள்ளாட்டுக்கடாவினுடைய இரத்தத்தினால அல்ல, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த ஒரே பலியினாலே அவர் நம்மை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவர் தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். நமக்கும் தேவனுக்கும் இடையில இருந்த பிரிவினையாகிய பாவம் என்னும் தடுப்பு சுவர் எடுத்து போட்டு நமக்கும் பிதாவுக்கும் இடையில சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், ஒப்புரவை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கல்வாரி சிலுவையில் அறிக்கை செய்கிறார். ஏன் தெரியுமா? அவர் இயேசுவை கைவிட்டதன் மூலமாக என்னையும் உங்களையும் தம்மோடு சேர்த்து கொண்டார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆதி முதல், உலகம் தோற்றத்துக்கு முதலே சங்கீத புத்தகத்துல சொல்லப்படுது, நீதிமொழிகள்ல சொல்லப்படுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மடியில செல்ல பிள்ளையா இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீதிமொழிகளை நீங்க வாசிப்பீங்களா உங்களுக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் மடியில் எப்படி இருந்தாரா? செல்ல பிள்ளையா இருந்தார். அப்படின்னா பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இதுவரைக்கும் ஒரு பிரிவுமே ஏற்பட்டதல்ல. எப்பொழுதும் பிதா இயேசுவோடு இருந்தாரு, இயேசு பிதாவோடு இருந்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இவரும் அவரும் ஒன்றாய் இருந்தார்கள். அவருடைய சித்தத்தை இவர் செய்கிறவரா இருந்தார். அவருடைய சத்தம் கேட்காம இவர் செய்கிறது இல்லை. அவர் என்ன செய்யணுமா இருந்தாலும் அவருடைய சித்தத்தின்படி, திட்டத்தின்படி செய்கிறவரா இருந்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே இயேசுவினுடைய போஜனமா இருந்தது. அப்ப இவ்வளவு ஐக்கியமா நெருக்கமா இருந்த இவர்கள் அங்க முதலாக ஒரு பிரிவு ஏற்படுது. பிதாவுக்கும் இவருக்கும் இடையிலான முதலாக ஒரு பிரிவு ஏற்படுது. அதுவும் அவர் செய்த தவறினால் அல்ல, அவர் பாவம் அறியாதவரா, பாவம் செய்யாதவரா இருந்து உலகம் அனைத்தின் பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தம்மேல் அவர் எடுத்துக்கொண்டதுனால அந்த பாவத்தின் நிமித்தம் பிதாவானவர் தம்முடைய முகத்தை திருப்பிக் கொள்றார், அவரை கைவிடுறார். அங்க அவர் கைவிடப்பட்டது இயேசு அல்ல, அங்கு கைவிடப்பட்டது நமக்காக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்ட தேவகுமாரன் கைவிடப்பட்டார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்ட அந்த ஆட்டுக்குட்டியானவர் கைவிடப்பட்டார். எதற்காக கைவிடப்பட்டாரு? நாங்க பிதாவோடு சேர்த்து கொள்ளும்படியாக, நமக்கும் பிதாவுக்கும் இடையிலான உறவு சீர்பொருந்தும்படியாக. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?